திருச்சி ஹால்மார்க் பிசினஸ் பள்ளியில் நடைபெறும் பர்சனல் பிராண்டிங் ஒர்க் ஷாப் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். டெல்லியில் பேருந்து டயர் வெடித்ததால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். டெல்லி தௌலாஹான் பகுதியிலிருந்து புறப்பட்ட அரசு பேருந்து ரேடிசன் ஹோட்டல் அருகே சென்றபோது திடீரென அதன் சக்கரம் பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. இதனால் அந்த பகுதியில் பீதி ஏற்பட்டதால் போலீசார் குவிந்தனர். பேருந்து சக்கரம் வெடித்ததால் தான் சப்தம் கேட்டதாக தெரியவந்ததை அடுத்து அங்கு இயல்பு நிலை திரும்பியது. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்டதாக கூறப்படும் மருத்துவர் உமரின் DNA மாதிரி அவரது குடும்ப உறுப்பினர்களுடன் ஒத்துப்போயுள்ளது. இதன் மூலம் சம்பவத்தின் போது வெடிப்புக்குள்ளான காரில் உமர் இருந்தது உறுதியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் உமரின் தாயார் மற்றும் சகோதரர்களிடம் எடுக்கப்பட்ட DNA மாதிரிகளின் அடிப்படையில் இந்த தகவல் உறுதி செய்யப்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டெல்லி செங்கோட்டையில் பயங்கரவாத தாக்குதலை நடத்த 26 குவிண்டால் உரத்தை பயங்கரவாதி உமர் வாங்கியது தெரியவந்துள்ளது. இதற்கு உடந்தையாக இருந்த முசமில் மற்றும் பெண் மருத்துவர் ஷாஹின் ஆகியோர் 20 லட்சம் ரூபாய் வரை ஏற்பாடு செய்து உமரிடம் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த பணத்தை வைத்து ஹரியானா மாநிலம் குருகிராம் உள்ளிட்ட பகுதிகளில் உமர் 26 குவிண்டால் உரத்தை வாங்கி கார் வெடிப்பு சம்பவத்தை அரங்கேற்றியதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் 2 CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. கார் வெடிப்பதற்கு முன்பாக டெல்லி சாலையில் சுற்றித் திரிந்த வீடியோ வெளியாகியுள்ளது. இதேபோல காரை பார்க்கிங் செய்த பிறகு எங்கு வெடிக்க வைக்க வேண்டும் என முடிவு செய்வதற்காக செங்கோட்டை அருகே உள்ள பகுதியில் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களை உமர் நடந்து கண்காணித்த காட்சியும் அதில் வெளியாகியுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து லால்குயிலா மெட்ரோ ரயில் நிலையம் தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்ட அறிவிப்பு வரும் வரை லால்குயிலா மெட்ரோ ரயில் நிலையம் மூடப்பட்டிருக்கும் என்றும் அதே சமயம் பிற வழித்தடத்தில் மெட்ரோ சேவை வழக்கம் போல செயல்படும் என்றும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வயலட் வழித்தடத்தில் அமைந்துள்ள லால்குயிலா மெட்ரோ ரயில் நிலையமானது செங்கோட்டை, ஜாமா மசூதி, சாந்தினி சவுக் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வதற்கான நுழைவு வாயிலாக இருப்பதால் இந்த அறிவிப்பை மெட்ரோ ரயில் கழகம் வெளியிட்டுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற கார் வெடிப்பு சம்பவம் தெளிவான பயங்கரவாத தாக்குதல் என அமெரிக்க அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கை இந்திய விசாரணை அமைப்புகள் கையாண்ட விதத்தை பாராட்டிய அவர் காரில் அபாயகரமான வெடிப்பொருட்களை ஏற்றி ஏராளமானோரை பயங்கரவாதிகள் திட்டமிட்டு கொலை செய்ததாக கூறினார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை தாம் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் மார்கோ ரூபியோ தெரிவித்திருக்கிறார். திருச்சி ஹால்மார்க் பிசினஸ் பள்ளியில் நடைபெறும் பர்சனல் பிராண்டிங் ஒர்க் ஷாப் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.